டே 97க்கான ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கமல்ஜியோட இன்வெஸ்டிகேஷன் எதை பற்றி இருக்குதுன்னா, இந்த பொட்டியை சிலர் மிஸ் பண்ணிட்டதாக நீங்கள் நினைக்கிறா இல்லையா? பூர்ணிமா எடுத்துகிட்டு போயிட்டாங்க 16 லட்சத்தை. சிலர் மிஸ் பண்ணதாக நீங்கள் நினைக்கிற போட்டியாளர்கள் யார் அப்படின்னு ஒன்று தினேஷ் எழுந்திருக்கிறார். சார், அந்த விசித்ரா மேடம் வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க சார். அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கணும் சார், இல்லைனா அவங்க எவிக்டே ஆகிடுவாங்க சார் இந்த வாரம். அதுக்கு அவங்க எடுத்துகிட்டே போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். உடனே விஜயவர்மா எழுந்து அவர் என்ன சொல்கிறார், இவர் கமல் சார் எபிசோடு மட்டும் அப்படியே கருத்தாக பேசுகிற மாதிரி பேசுவாருங்க. மற்ற நேரத்திலலாம் உம்முன்னு உட்காந்துருப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜயவர்மா சார் மணி உண்மையாலே எடுத்துருக்கணும் சார், அவனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது எனக்கு ஏன் விஜயவர்மா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதா? பணக்காரன் விஜயவர்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஷ்ணு சொல்கிறாரு, சார் நான் விசித்ரா அம்மா தான் சார் எடுப்பாங்கன்னு நினச்சேன், பெட்டு கூட கட்டிகிட்டு இருந்தேன். ஏண்டா டே விஷ்ணு, கடைசியாக அந்த பொண்ணு எடுக்க போகுதுன்னு பாத்ரூமில் குளிச்சிக்கிட்டு இருந்த மணியை சீக்கிரம் வாடா பூர்ணிமா எடுக்க போகுதுன்னு சொன்ன ஆள் தானே இப்போ வந்து விசித்ரா மேடம் எடுப்பாங்கன்னு பெட்லாம் கட்டிகிட்டு இருந்தார். அவன் அதுவும் கட்டி விளையாடிட்டு இருந்தாங்க அவரும் தினேஷும். மாயாவை கேட்கும்போது மாயா ஹானஸ்டாக சொல்கிறாங்க, சார் நான் தான் சார் கோட்டை விட்டேன், நான் எடுத்துகிட்டு போயிருக்கணும் சார். 15 லட்சம் எனக்கு அது 16 லட்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சார். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஃபேன் கூட கிடையாது. இப்போ தான் ஹாலுக்கு ஏசி போட சொல்லியிருக்கேன். அந்தளவு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி எனக்கு. அதனால் அந்த 16 லட்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், அதை மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து விசித்ராவும் அர்ச்சனாவும் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. விசித்ரா யாரை சொல்லியிருப்பாங்க தெரில, அவங்க போட்டி எடுக்கிற மூட்லேயே இல்லை போல இருக்குது. அர்ச்சனா என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, அதெல்லாம் ப்ரோமோவில் வரல. ஆனால் இவனுங்க விசித்ரா அம்மாவை ஏன் எடுக்கணும்னு இவ்வளோ கரிசனை போடுறாங்கன்னா, அந்த அம்மா எவிக்ட் ஆகுங்கிறது இவங்களுடைய எண்ணமாக இருந்திருக்கு. என்னையா இது? இந்த டாஸ்க்கு பிறகு தான் மாயாவை எவிக்ட் பண்ணாத கமல்ஜி அப்படி கார்டை மாற்றி காட்டாரா? என்ன கமல்ஜி?